ஒரு விரல் புரட்சி அப்படின்றது நம்ம எல்லாரும் வார்த்தையில சொல்லியிருக்கோம். இது படத்துல சொல்லுது. ரொம்ப அற்புதமா இருக்குது இந்த படம். ஒரு ஹைவே ரோட்ல இறந்து போனவருடைய போட்டோவை வச்சு ஒரு ஃபேமிலி வந்து கும்பிடுறதா இந்த படத்தோட ஒரு வரி. இதுல எல்லாமே சொல்லிடலாம். நம்ம சாலைகள் போடும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறது, அதுல எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதுல உருக்குலைஞ்சு போன குடும்பங்கள் என்னன்றத ரொம்ப அழகா சபரிஸ் டைரக்டர் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. இது ஒரு அற்புதமான கதை. சின்ன படம்னு சொல்ல முடியாது, பெரிய கான்செப்ட். ஹைவே ரோடு மாதிரி இந்த படம் பெரிய ஹைவே ரோடு தான். படம் பார்க்கல அப்படித்தான் தெரியுது. ரொம்ப அற்புதமா இருக்கு. தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுக்க முடியாம அல்லது விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு பிடிவாதமா போராடி இன்றைய அரசு கிட்ட தோத்து போற ஒரு கான்செப்ட். அதனாலதான் ஒரு விரல் புரட்சின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமா இருக்கு. சின்ன பட்ஜெட் படம் தான். கமல் சார் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு சினிமா துறையை தாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்களோ பெரிய டைரக்டரோ இல்லை. இன்னைக்கு புதுசா வந்து சின்ன சின்ன பட்ஜெட்ல படைக்கிற படங்கள் தான் இன்னைக்கு சினிமாவை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுல ஒன் ஆஃப் த ஃபிலிம் த பரமன், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இதை அவசியம் பார்க்கணும். பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை கொண்டாடுறாங்க. இது ஒரு வரியில சொல்ல வேண்டியதை ஒரு 2 மணி நேரம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுல நடிச்சிருக்கிற விவசாயம் நடிச்சிருக்கிற சூப்பர் குட் சுப்பிரமணிய சார்னு நினைக்கிறேன், பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆக்டர். இதில் நடிச்ச எல்லாருமே அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. சார் சூப்பர் சார். உங்க நடிப்பு தான் படம் முழுக்க வேதனை சொல்லுது. ரொம்ப அற்புதமா இருக்குது. அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் இப்ப அழுத்தம் திருத்தமா சொல்வேன், இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்கள் அடுத்த ரவுண்ட் சினிமாவில் வருவாங்க சார். அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெற்றி படமா இது அமையும், மக்கள் அமைப்பாங்க சார். நன்றி. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டுல முதுகெலும்பா இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பத்தின ஒரு கதை. அதாவது இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸ்ல ஒரு இறந்து போனவருடைய போட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை. நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்டா கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பல. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை. ஸ்கிரீன் பிளே வந்து அருமையா பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலயும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுலயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதுல பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமா அந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகர் வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அத கூட வந்து இயக்குனர் இந்த படத்துல வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்ல மெனக்கிட்டு இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவா பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதுல வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. டோட்டலா நம்மளுடைய பெரியவர் பலகருப்பை அண்ணா எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவாரு. இதுலயும் வந்து அருமையா பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையா வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது, அவ்வளவு. எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்க ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. என்னன்னா, நம்மளோட இயக்குனர் சபரிஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயங்கள் பற்றி
எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிங்க எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்க இவ்வளவு நல்ல இது பண்ணிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படி எல்லாம் தான் பாக்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு ஏன்னோ கமர்ஷியலா எவ்வளவு எனக்கு வந்து மார்க்கெட் வரும்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்ப நீங்க சூரியனை இல்ல நீங்க தண்ணி இல்ல காத்து எல்லாம் பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமா வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் எங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகணும். ஆனா இதுல ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு போட்டுட்டு இருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கைய வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா வந்து விடுவீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்க வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும், எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டுக்கு வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசல. ஆனா பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளவு சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலயும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும் இல்ல நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கட்டும், நீங்க எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியால. அண்ட் இதுல வந்து சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையா நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்ல நடிச்சவங்க எல்லாருமே வந்து அருமையா பண்ணியிருக்காங்க, எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார். அந்த முண்டாசு கட்டின பாரதி மாதிரி பச்சை முண்டாசு கட்டின ஒரு பாரதியா தான் நான் விவசாயிகளை வந்து எப்பவுமே என்னுடைய கவிதைகள்ல வர்ணிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு. படத்துக்கு வாங்க முதல்ல இந்த ப்ரிவியூ பார்க்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தப்ப நான் படம் பார்த்தேன். முதல்லயே வந்து எனக்குள்ள ஒரு இதனுடைய வசனம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னாலும் அது நம்மளை வந்து உள்ள இழுக்கணும், பாக்குறவங்களை வந்து உள்ள இழுக்கணும். இப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகா முதல் கோர்ட் சீனே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு அவங்க வரும்போது ரொம்ப அழகா சொல்லிட்டே வர்றாரு. ஏன்பா ஜட்ஜு வந்து இப்படி பேசி முடிச்சுட்டாரு, அவரு தானே நிறைய பேசணும், பேனா முனையெல்லாம் உடைக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஒரு யதார்த்தமான இயல்பான வசனத்தை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் அப்படியே அந்த படத்துக்குள்ள போகும்போது அந்த ஒரு சிக்கல், அந்த சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா முத்தக்கூடிய ஒரு இடம். அதாவது என்னன்னா சிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருஞ்சிக்கலா மாறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹீரோவை கொன்னுடுவாங்க. கொன்னு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட லுங்கி கூட வந்து இடுப்புல தூக்கி கட்ட முடியாதுன்னு சொல்லி மனைவியால கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய அந்த சிவனாண்டி கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மகனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஆவேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து அந்த யாரு அந்த தன்னோட மகனை கொன்ன ஒரு கேரக்டர் வந்து அந்த உடம்புல வலுவே இருக்காது, நிக்க கூட முடியாது. ஆனா எப்படி வந்து அவர் அந்த இடத்துல கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கதைக்கு வந்து ஒரு திருப்பம், அந்த இடத்துல அந்த சிக்கல் வந்து முத்தக்கூடிய ஒரு இதமா இருக்கு. சரி, இது அப்படியே அடுத்தடுத்து எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இயல்பு அப்படியே அந்த வக்கீலுடைய கேரக்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கயல் அவங்க பேசுற இடமும் ஆகட்டும் மிக அருமை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு இதுல 2 விஷயம் ரொம்ப சிறப்பா பிடிச்சது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியன் படத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து சுகன்யா மேடம் கிட்ட சொல்லுவாரு, ஒரு போராளிக்கு நீ கூட துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பரமன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட நீ கவலைப்படாத, நான் ஒரு போராளி, எனக்கு நீ கடைசி வரைக்கும் துணையா நிக்கணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல அப்படியே நம்மள அறியாம வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வருது. அதையும் தாண்டி அந்த இடத்துல அவங்க உள்ள வச்சுட்டு இருக்கும் போது ஒரு வசனம், அந்த சாப்பாடு ஊட்டி விடுவாரு பாருங்க, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் ஆகட்டும். இதை தாண்டி அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஹீரோயின் அழகா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, என்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க இந்த மாட்டு வண்டி
இந்த சீன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நான் மாட்டு வண்டியில போகணும்னு ஆசைப்பட்டா எல்லா விவசாயமே எல்லா நாட்டிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயங்கிறது செழிக்கும் இல்லையா. இந்த இடத்துல டைரக்டனுடைய தனித்துவம் தெரிஞ்சுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் எடுத்துக்கோங்க. அது ஏதோ நெஞ்சிலாகட்டும், வான்மழையா, அந்த பாடல் வரிகள் அப்படி இசை அப்படி ஒவ்வொன்றும் அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போற அளவுக்கு மிக சிறப்பா இருந்ததுங்க. படம் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு இதுதான். என்னால முடிஞ்சது என்னுடைய இதுல வந்து அலைபேசியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு எல்லாமே நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி. நான் வெற்றிவேல் ராஜா. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா மிக சிறப்பாக வந்திருக்கு படம். அவர் சூப்பர் குட் சுப்பிரமணியன் நம்ம நண்பர், மிகப்பெரிய அதாவது பெரிய டைரக்டர் ஆகக்கூடியவர் நடிகர் ஆயிட்டார் ஆக்ஷன்ல. அதனால அவர் உண்மையிலேயே நான் வந்து இதை வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு நல்ல படமா இருக்குது என்னடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. மியூசிக் கூட பார்க்கும்போது நான் உண்மையிலே பெரிய பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு படம். அதாவது ஒவ்வொரு சீனும் டைலாக்கு இதய நிலவன் சிறப்பாக எழுதியிருக்காரு டைலாக்ஸ். ஆனால் ஒவ்வொரு டைலாக்கும் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வாதங்கள், அந்த டைலாக்கு இவருக்கு அதாவது படத்துடைய நாயகனுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் அதாவது ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது இந்த டைலாக்லாம். அது மாதிரி மொத்தத்துக்கு இந்த வந்து இந்த அதாவது விவசாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த கதை, ஒரு ஏழை விவசாயியின் மகன் நான், எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு சொல்ல வேணா நிறைய விஷயங்கள் விவசாயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான். அது மாதிரி இந்த விவசாயத்தில் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கா. ஒரு அதாவது சிறிய விவசாயிகள், இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிற அந்த விவசாயிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள் அக்வைர் பண்ணும் போது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு புரியும். படம் வந்து ரொம்ப ஃபீலிங்காகவும் அவ்வளோ யதார்த்தமாகவும் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம். இதில் நான் நடிச்சேங்கிறதுக்காக நான் வந்து அப்படிலாம் சொல்லலை. நான் உண்மையிலேயே எனக்கு நான் ஒரு ரசிகனாக இருந்து படம் பார்த்துருக்கேன். என் வீட்டில் வந்து விவசாயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என் ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். படத்தில் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது. விவசாயத்தை பற்றி இவ்வளோ விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்ரு. எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும், அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நான் வந்து பட்டியல் போட தேவையில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இயக்குனர் முதற்கொண்டு, கேமராமேன்லேருந்து, எடிட்டர்லேருந்து, பாடகர்லேருந்து, லிரிக் ரைட்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆனால் சிறப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாங்கள் இருக்குங்கிறதுக்காக நான் அழுத்தி சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்கு படம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இது பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீடியாக்கள் கொஞ்சம் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நான் பெரிய படத்தை தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க. சின்ன படங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கிற படங்கள் நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி இயக்குநர்களும் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இந்த மாதிரி கதைகளை ரொம்ப தைரியமாக எடுக்க முன் வருவாங்க. நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பெரிய படத்தை பற்றி மட்டுமே நீங்கள் சொல்லாதீங்க, சின்ன படத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை நல்ல விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், என்னடா இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், உன்னால் ஒரு ஃபெயிலியர் படம் கூட தர முடியலையான்னு கேட்டான். இவ்வளோதுக்கு நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் தர சொன்னான். சிட்டிசன்லாம் கோடாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் குட்டில் சூப்பர் குட்டி சுப்ரமணி நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 படம் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு கலைஞரையா சிஎம்மாக இருக்கும்போது பெல்சிங்கம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி, என்னடா அது ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒன்றால் பண்ண முடியலங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும், அஜித் சார் படம், விஜய் படம், எல்லா படமும் அக்ரிமெண்ட் போட்டேன். எல்லாம் பெரிய பெரிய செட்டப்பில் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சினிமாவில் சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவிடல. ஒரு நடிகை நாய்க்கு, ஒரு முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறும் பெருமாள், ஜெய்பி, வெள்ளிமலை, இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வருஷம் நம்ம அனுபவம் வந்து
இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதோட புரிஞ்சது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், பரமனுடைய இயக்குனர். எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு சின்ன கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. என்ன கண்டென்ட் எடுத்துருக்கணும் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இது நடித்த எல்லாருமே சரி. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு. அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி கேட்குற எல்லாரும் படம் நல்லா இருக்கும், தப்பாக சொல்லலை. படம் பாருங்கள். இந்த படத்தோட இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. டைரக்டர் நான் பாராட்டணும். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன், கதைக்கு ஒரு பாடம் போட்டு கதாசிரியர்களுக்கு நீ தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதிலேயே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படி இருந்தால் தான் என்னோட படம் கரெக்டாக பார்த்திபன் வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சது காரணம் அவர். இன்னைக்கு இந்த ரிலீஸுக்கு காரணம் அவர் ஒரு காரணம். அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க.